பாருங்க, பேசக்குழவி பிடைத்து சுவித்து உள்ளும் பாதகமலம் வந்து காணீரே, கண்ணனுடைய திருவடியை பாரு, முழந்தாள் இருந்தவா காணீரே, மூக்கும் இருந்தவா காணீரே, உச்சி இருந்தவா காணீரே, உன்னுன்னா வந்து பாருங்கோ பாருங்கோன்னார். அப்ப அதை பத்தி அழகா தெரிவிக்கிறார். கண்ணனுடைய கேச பாசம் எத்தனை அழகு, அவனுடைய கேசம் இருந்த அழக பத்தி பாருங்கோள் என்று அழைக்கிறாள் யசோத பிராட்டி பெரியாழ்வார் பாவனையில். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, கேசவகாங்கிற சொல் அதுவே மருந்தாகவும் அதுவே விருந்தாகவும் இருக்கும் இல்லையா, அதைத்தான் முதல்ல சாதித்தார் குலசேகராழ்வார். ஜிக்வே கீர்த்தய கேசவம், என் நாக்கே அவனை குறித்து பாடு. நாம உடனே எழுந்திருந்து கேட்டோம், என் நாக்குக்கு நிறைய வேற வேலை இருக்கு, நீர்வானா மட்டும் பாடிக்கும், எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க. அவர் பதில் சொல்லிட்டார். இதுக்கு பாகவதத்துல சுக்கர் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கார். எம்பெருமானை பத்தி பாடாத நாக்கு என்ன நாக்கு, அவனை காணாத கண்கள் என்ன கண்கள், அவனை கேட்காத காதுகள் என்ன காதுகள், அவன் சன்னிதானத்துக்கு போகாத கால்கள் என்ன கால்கள், அவனை தொழாத கை என்ன கை. இது தனியா வேற அகராதியா போட்டுவிட்டாரு சுகாச்சாரியர். ஏன்னா நாம கைக்கும் காலுக்கும் வேற அர்த்தம் வச்சிருக்கோமோ இல்லையோ, அதெல்லாம் தொழுகிற கையா இருந்தா தான் இது. தொழுகைங்கிறதே நம்ம சம்பிரதாயத்துக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா